நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்துரைக்கிற போது அதை கொண்டு சேர்க்கக்கூடிய வழியை நமக்கு காட்டுகிறார்கள். நம்முடைய மரண வேளையில் நமக்காக ஜெபித்து மன்றாடக்கூடியவர்கள் இந்த காவல் தூதர்கள். ஆகவே இவர்களுடைய பணிகள் மிக மகத்தானவை. ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார் என்று திருப்பாடல் 91:11 கூறுகிறது. என் தூதர் உன் முன்னே செல்வார் என்று விடுதலை பயணம் 32:34 கூறுகிறது. வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று மத்தேயு நற்செய்தி 18:10 கூறுகிறது. ஆகவே நம்முடைய தாய் வயிற்றிலே நாம் உருவாகும் அந்த நொடி முதல் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு நாம் பிறக்கப்பட்ட அந்த நேரத்து முதல் நமக்கு இந்த காவல் தூதர்கள் நம்மிடையே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காவல் தூதர்கள் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டி பாவங்கள், தீமைகள், சோதனைகள், ஆபத்துக்கள் அனைத்திலும் இருந்து விலக்கி நம்மை பாதுகாக்க நமக்கு உதவி செய்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் காவல் தூதரை கொண்டுள்ளார், நம்மிடத்தே இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதரையும் நாம் மதிக்க வேண்டும். பிறரை நாம் அவமதிக்கிறோம், பிறருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் காவல் தூதர்களை நாம் அவமதிக்கிறோம். அதுதான் உண்மை. நான் தான் சிறந்தவன், பிறர் என்னை விட தரத்தில் குறைந்தவர்கள், நான் புத்திசாலி, அறிவு கூர்மை படைத்தவன், உயர்ந்த ஜாதி என்றெல்லாம் நாம் வாழுகிற பொழுது கண்டிப்பாக பிறருடைய மனதை நாம் புண்படுத்தவில்லை, பிறரை அவமதிக்கவில்லை. அவருடைய குடிகொள்ளக்கூடிய அந்த வானதூதரை நாம் அவமதிக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.